வணக்கம். டெய்லி ஹாரோஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சனி வக்கர நிலையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க பாருங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். மற்ற சூரியன்லாம் பார்த்துட்டுனா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் சூரியன் மாறுங்க. சரி, சூரியன் 1 மாசம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். அப்படி பார்க்கும் பொழுது சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் பொழுது 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுறாரு. அப்படி அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறாரு. வக்கரம் அடைகிறது பாத்தீங்கன்னா வருஷத்துல 4.5 மாதம் வக்கரம் அடைவார். வருஷத்துக்கு ஒரு டைம் வக்கரம் அடைகிறாரு. இப்ப இந்த வக்கர நிலையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சனி வக்கர காலங்கள்ல கும்பராசியில ஜூன் மாதம் 30ஆம் தேதியில இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி பின்னோக்கி சென்று வக்கர நிலை அடைய போறாரு. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகக்காரன், கெடு பலன்கள் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது சனி 2க்கும் 3க்கு அதிபதி சனியோட அதிபதி. இப்ப சனி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிலை அடைய போறாரு. அப்படி சனி வக்கர நிலை அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. இத்தனை நாளா இருந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி ஒற்றுமைகளா பிறக்கக்கூடிய ஒரு காலங்களா மாறப்போகுது. குடும்பத்துல மனக்கவலைகள், மனசோர்வு, நல்லதுன்னு பண்ண போன இடத்துல கெட்டதா முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன், நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது, கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், இது மாதிரி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்ப நல்ல காலங்களா பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த வக்கர கால மாதங்களா இருக்க பொழுது. அது இல்லாம 3ஆம் இடத்துல சனி வக்கர நிலையில இருக்கும் பொழுது சகோதரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உறவு முறைகள் இத்தனை நாள் பார்த்துட்டுனா உறவு முறைகளுக்குள்ள மன கசப்புகள் கொடுத்துருக்கும், மனக்கவலைகள் கொடுத்துருக்கும். நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலங்களா இந்த சனி வக்கர காலங்கள்ல இருக்க போகுது. மெயினா பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் வருது. ஏதோ கையில பணம் வச்சிருந்தோம்னா நேரடியா பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம கோயிலுக்கு போறோமே இல்லையே, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரும். அது இல்லாம பார்த்துட்டீங்கன்னா பண கஷ்டம், தொழில முடக்கம், நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களா கண்டிப்பா வரப்போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நல்லது, ஒரு சுபகாரியங்களுக்காக ஸ்டெப் எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி தடங்களா இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டாது, ஆசை காமிச்சு மோசம் பண்ணும், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும். நல்ல பேர் எடுக்கிற டயத்துல கெட்ட பேர் கொண்டு போய் விடும். பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே நீங்க பட்டிருப்பீங்க. பட் அந்த காலங்கள்லாம் மாறி உங்களை யாரு வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சாங்களோ அவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக மாறப்போகுது. அதனால பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். ஆனா அந்த அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இது உருவாக போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் இப்ப நம்ம சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு எல்லாம் போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க மாட்டோமா, இல்ல வேலையில ஏதாவது நமக்கு பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வராதா, நம்ம இத்தனை நாளா கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஆனா அதுக்கான பலன் இல்லையே, ஏதோ பெருமைக்காக நம்ம சொன்ன மாதிரிதான் இருக்கே தவிர ஒரு கடமைக்கு சொன்ன மாதிரி நம்ம பிடிச்ச வேலை நமக்கு பார்த்துட்டு பிடிச்ச விஷயங்கள்லாம் மாறுமா அப்படிங்கிற ஒரு கனவு தான் காண்டுட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது.
ஏன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெட்டும். இனிமேல் வந்து பார்த்துட்டா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நம்பிக்கைங்கிறத வரப்போகுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்து நீங்க இருக்கீங்க. இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதிய முயற்சிகள் வந்து நீங்க முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும். இதனால இது நீங்க மெயினா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? நம்ம நினைச்சாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை ஆயிடுது, வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. கல்யாண பேச்சு எடுத்தா வீட்டுல தடங்கள். நமக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு போகுது. நம்ம 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காத பொண்ணும் இல்லை, பார்க்காத பையனும் இல்லை. நம்ம பார்த்தாவே நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டிங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா அமைய போகுது. அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து சில இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நினைச்ச கோர்ஸ் கிடைச்சிருக்காது, நினைச்ச காலேஜ் கிடைச்சிருக்காது. அது மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல சனி வக்கர காலங்கள்ல நீங்க நினைச்ச இடத்துல கோர்ஸ் கிடைக்கும், நினைச்ச காலேஜும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரும். அதனால நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதுல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சண்டை வரும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா, பொருளாதாரத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா, நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு திடீர் திருப்புமுனையா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். இந்த 4.5 மாதத்துல நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு காலமா தான் இந்த சனி வக்கர காலங்கள் கண்டிப்பா இருக்க போகுது. இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த வகையில நம்ம போகலாம், எந்த வகையில போனா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட வகையில நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மிகப்பெரிய மாற்றங்களா கண்டிப்பா இது இருக்க போகுது. அதனால இது முழுமையா நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மெயினா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, ஆனா அதுக்கான பலன் கிடைக்காது. இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இல்லை அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா, இப்படியே மனமாற்றங்கள் வருமே தவிர அதுக்கான நிலைப்பாடுகள் நமக்கு இல்லாம போயிருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம உடல்கள் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளோட ஒரு வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சரியில்லாத போது நமக்கு கவலைகளை தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு டைமா இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரகநிலைகள் படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி யோகக்காரகனா இருக்கணும். இப்ப நம்ம ஜாதகத்துல சனி யோகக்காரனா இருந்தா கண்டிப்பா நமக்கு ஆயுள் பலம், நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். இதே சனி ஒரு பாகப்பட்ட கிரகங்கள், நட்பு இல்லாம ஒரு நீச்ச கிரகமா இருந்ததுன்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால அவங்க ஜாதகத்துல சனி நமக்கு யோகக்காரங்கன்னா இருக்கானா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.